சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாமா கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா மாமா? சரின்னு சொல்லுங்க மாமா. சரி அக்காவே சொல்லிட்டால, அப்புறம் என்ன கோயிலுக்கு போலாம். சூப்பர் மாமா. அக்கா அதான் மாமா தான் சரின்னு சொல்லிட்டார்ல, உடனே கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் எல்லா ஜாமானும் ரெடி பண்ணு. மாமா நம்ம போகும்போது அப்படியே மீனா டீச்சரையும் கூட்டி போயிருமா? அவ வரேன்னு சொன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லடா. அவ வரேன்னு சொன்னா கூட்டிட்டு போறான். அது சரி, நீங்க கூப்பிட்டு வராமலா இருக்க போறாங்க. சரி நான் போய் கூப்பிடுறேன். என்ன பார்வை சரியில்லை, சிதம்பரமாயே பாக்குறேன். குறுக்க வர மேல வர்றிய? வாப்பா போலாம். அது இந்த மாமா சொல்ல மாட்டேன், அந்த மாமா சொல்லுவாரு. வாப்பா போலாம். வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், மாமா வைத்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாமினா வாப்பா. மாமா மீனா வந்துச்சு, நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க சார். மீனா, நாங்க எல்லாரும் இன்னைக்கு நைட்டு கோயிலுக்கு போறோம். நீயும் எங்க கூட வரியா? நானா? ஏன் என்னமா மீனா, ஏன் யோசிக்கிற? ஏன் எங்களோட கோயிலுக்கு வர உனக்கு விருப்பம் இல்லையா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல டீச்சர். வா இல்ல சார், இந்த நேரத்துல வரணும்னா அது நான் மட்டும் முடிவு பண்ணிட்டு வந்துட முடியாது. வேற யாரு? ராம் கிட்டயும் எங்க மாமா கிட்டயும் கேட்கணும். அவங்க பெர்மிஷன் கொடுத்தாதான் என்னால வர முடியும். கம்ப்யூட்டர் ஸ்ட்ரிக்ட்டா தான் குடும்பம் நடத்துறான் போலயே. பாத்துக்க கஸ்தூரி, மருமகனா இப்படி இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போறதுக்கு கூட புருஷன் கிட்டயும் மாமனார் கிட்டயும் கேட்கணும்னு சொல்றா பாரு. நமக்கும் தான் ஒருத்தி வந்திருக்காடு மருமகங்கிற பேர்ல. உங்க மகனுக்கு மட்டும் இல்ல, எனக்கு அப்படித்தான் இருக்கு. சரி மீனா, நீ வந்தா எனக்கு துணையா இருக்குமேன்னு பார்த்தேன். நீ போய் ராம் கிட்ட கேட்டுட்டு வா. அவங்க போயிட்டு வான்னு சொன்னா நீ வா. ஆமா, போய் சீக்கிரம் கேட்டு வாங்க. என்ன புதுசா புருஷன்கிட்ட எல்லாம் கேட்டு வரணும்ன்றீங்க? பேசாம வர வேண்டியதானே? சரி மாமா. மீனா, அவன் போக கூடாதுன்னு சொன்னாலும் வந்துருங்க, நான் பாத்துக்கிறேன். ராம், சத்யமூர்த்தி சாரும் கஸ்தூரி அம்மாவும் இன்னைக்கு நைட்டு பிரதோஷ பூஜைக்கு கோயிலுக்கு போறாங்களா? என்னையும் வர சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நானும் போயிட்டு வரவா? ரேவதி, என்னங்க? குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. ராம், உன்கிட்ட தான் கேக்குறேன், ஏதாவது சொல்லு ராம். என்ன சொல்ற? உன் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய். எல்லாத்தையும் என்ன கேட்டா செய்யற? இப்ப என்ன புதுசா வந்து கேட்டுட்டு இருக்க? ஐயா ராமு, ஏயா இப்படி பேசுற? இப்ப அவ என்ன கேட்டுட்டான்னு உன் இஷ்டத்துக்கு செய்யன்னு சொல்லிட்டு இருக்க. நல்லபடியா போயிட்டு வான்னு சொல்லாம என்ன ஏன் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ற? அத்தை, அவ சொல்றதுலயும் ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன ரேவதி, உன் மகனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க? வக்காலத்து வாங்குற அளவுக்குலாம் எதுவுமே இல்ல அத்தை. பெரிய பெரிய முடிவெல்லாம் அவளே தானே எடுக்கிறா. இத மட்டும் எதுக்காக எங்க கிட்ட கேக்குறா? எதை கேட்கணுமோ அதை கேக்குறது.